டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 முதல் 40 ரூபாய் வரை அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து டாஸ்மாக் விற்பனையை டிஜிட்டல் விற்பனை முறையை கொண்டுவர தமிழக அரசு முடிவு செய்தது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 2 மாவட்டங்களின் டாஸ்மாக் கடைகளில் நேற்றில் இருந்து டிஜிட்டல் முறை விற்பனை துவங்கியுள்ளது. இது அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள 4829 கடைகளிலும் துவங்கப்படும். டிஜிட்டல் விற்பனை மூலம் MRPயை விட அதிக விலைக்கு விற்க முடியாது என்றும் பணத்தை போன்பே, ஜிபே மூலமாக செலுத்தலாம் என்றும் அனைத்து மதுபாட்டில் மீதும் ஹலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டப்படுவதால் மதுபானம் உற்பத்தி ஆவதில் இருந்து அது வாங்குபவரிடம் சென்றடையும் வரை ட்ராக் செய்ய முடியும் எனவும் இதனால் போலி மதுபான விற்பனையை தடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே டிஜிட்டல் விற்பனை செய்வதற்கு தேவையான செல்போன் வடிவிலான மிஷின் மற்றும் பில் போடுவதற்கான பிரிண்டிங் மெஷின் ஆகியவை டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது.